சார் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக இறைவா நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா, வாலிபர்களாக இந்த இடத்துல உம்முடைய அன்பான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்துலையும் கூட ஐயா உம்முடைய ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற ஆண்டவரே அந்த நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆலோசனை இல்லாத இடங்களிலே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பீப்புள் வில் ஃபால் இஃப் தே ஆர் நாட் கவுன்சில்டு அட் த ரைட் டைம். சரியான நேரத்திலே ஆலோசனை இல்லைன்னா ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் ஐயா we have gathered here to hear word of advice and counseling from you, O Lord. நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஐயா கேட்க இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறீங்க. ஒரு நோக்கம் ஒன்று உண்டு ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்தில் அப்பா எதிர்பாராத விரோதமாக நாங்கள் ஐயா இந்த நேரத்தில் கூடும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட ஐயா அந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். தெய்வம் நீர் நடத்துவீராக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். आई अंडरस्टैंड, मैंने तुमको बोला नहीं कि आज प्रेयर है, राइट? मैं तो सिर्फ बोला कि विल हैव अ स्मॉल गेट टुगेदर, बट मेरे मन में कहीं ऐसा लगा कि वी नीड टू स्पेंड एटलीस्ट 15-20 minutes hearing the word of God and the right advice and the right counsel, okay? அதை நான் நினைக்கல, बट एज डे प्रोग्रेस्ड मुझे पवित्र आत्मा ने ऐसा चलाया कि उनको जो लोग आ रहे हैं, நீங்கள் வந்தது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் அந்த வார்த்தை, ஏன்னா வார்த்தை மிக முக்கியமாகவே அது வார்த்தை இல்லாமல் பிரசங்கமாக இல்லாமல் வெறும் வசனங்களை மாத்திரம் வாசித்து அதில் என்ன இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கும் வசனத்துக்கு இடையில் என்ன கேப் இருக்குது. we should always try to find and understand what is the gap between God's word and us. எங்கேனாலும் எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே ஆர் எனி ப்ரேயர் மீட்டிங் வெரெவர் யூ கோ, செய்தி கொடுக்கும்போது இது எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படி அல்ல. அந்த வார்த்தை எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், அண்ட் வாட் இஸ் த கேப் விச் ஐ நீட் டு கவர் ஸோ தட் ஐ எம் இன் ஹிஸ் வில். அவருடைய சித்தத்தில் நான் அப்படியே மெயின்டைன் ஆகி நிற்கிறதுக்கு அந்த கேப்பை நான் எங்கே ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பை நான் எப்படி பிரிட்ஜ் பண்ணணும், அங்கே தான் நம்முடைய சக்ஸஸே இருக்குது. சரியா? ஆகவே ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த சில காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் என் ஒய்ஃப் உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வைண்டிங் கமெண்ட்ஸாக ஒரு 5 நிமிஷம் நான் ஷேர் பண்ணுவேன். சரியா சார்? வா. ஹல்லேலூயா. கண்களை தாழ்த்தி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் பிரார்த்தனை செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, அருமையான பிள்ளைகளை தகப்பனே இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க சுவாமி. அநேகம் பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவரே சுவாமி இந்த இடத்துல நீங்கள் அப்பா உண்மை நீங்கள் வெளிப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆவி ஆத்தும சரீரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இருந்து கொண்டு மனது சிந்தனை எங்கும் அலைபாயாதபடி ஆண்டவர் தாமே முழு பொறுப்பையும் நீங்கள் ஏறெடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேவ மகிமை மட்டும் இந்த இடத்திலே அப்பா ஒவ்வொருவர் மேலையும் அசைவாட வேண்டும் என்று சொல்லி பாதம் பணிந்து கெஞ்சி கேட்குற சுவாமி. இரக்கம் செய்யுங்க ராஜா. தகப்பனே, உங்களுடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இந்த அப்பா நாங்கள் சொல்லுகிற இந்த ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்க ஆண்டு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலையும் கூட வார்த்தைகளை கொண்டு நாம் எப்படி உலக வாழ்க்கையிலே ஜெயமெடுக்க முடியும், ஜெபம் பண்ணினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு சில ஆலோசனைகளை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 24:4-5 சொல்லுது. பைபிள் வச்சிருக்கிறீங்களா?
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. டிசீவ்டு, வஞ்சிக்கிறேன்னு சொன்னால் அது இங்கிலீஷில் டிசீவ்டு. அந்த ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல 5வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்நாட்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஜெபம் பண்ணுறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஆண்டவரோட கூட வந்து நேரங்கள் செலவழிக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட ஏசப்பா இருக்காங்க, என் மூலியமாக நிறைய அற்புதம் நடக்குது, நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி மக்களை வஞ்சிக்கிற ஒரு காலமாக இருக்குது. அப்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ஒருத்தங்க பழகுறீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் எங்கள் சர்ச்சில் பயங்கரமாக அற்புதம் நடக்குது, எங்கள் பாஸ்டர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போயிடுவோம். அங்கே போனால் அந்த 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 பாஸ்டர் நடத்துகிறாரே, அவர் போதகர் யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஜெப ஐக்கியம் இருக்காது. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவங்க அதிகாலை ஜெபம் இருக்காது, தனி ஜெபம் இருக்காது, அவருடைய ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த இருக்கிற மக்களை வஞ்சித்து வச்சுருப்பாங்க. ஏதோ 1-2 காரியங்களை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சில அற்புதம் நடக்கும். அது யார் மூலம் நடந்திருக்கும், அங்கே இருக்கிற விசுவாசிகள் ஜெபித்தது மூலமாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னால் தான் நடந்துச்சு, நான் கை வச்சேன், அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்களை வஞ்சித்து அந்த இடத்துல, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னதுன்னா மணி மைண்டட், அவங்க வந்து பணம் வேணும், அந்த ஜனங்க போயிடக்கூடாது, அவங்க தசம பாகம் வேணும், அந்த பணத்துக்காக அவங்கள கொஞ்சம் பேரை வஞ்சித்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் இந்நாட்களில் அற்புதமே நடக்காத இடங்களிலையும் ஆண்டவரே இல்லாத இடங்களில் நிறைய ஜெப வீடு இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது, கர்த்தரே அங்கே கிடையாது, அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன, ஏதோ அந்த மாய மந்திரங்கள் மாதிரி சும்மா ஏதோ ஒன்றை பேசிக்கிட்டு என்கிட்ட எல்லாம் என்கிட்ட எசப்பா இருக்கிறாரு, பயங்கர வல்லம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வஞ்சித்து வச்சுருக்கிறாங்க. மக்கள் வந்து அநேகர் அங்கே கூடி உண்மையாக ஜெபிக்கிற இடத்துல காட்டிலும் இந்த மாதிரி இடத்துல இப்போ அதிகமாக மக்கள் போகிறாங்க. ஏன் தெரியுமா, அங்கே வந்து அதாவது உங்களை வாலிப பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேச்சுகள், அவங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்களுக்கு ஜெப வேண்டாம், வேதம் வாசிப்பு வேண்டாம், வார்த்தைகள் வேண்டாம், அங்கே நடக்கிற அந்த எல்லா காரியங்களை பார்த்துட்டு இந்த மக்கள் அடிமைப்பட்டு வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் போயிடுறாங்க. அப்படி போகக்கூடாது. அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், எங்கேயும் இல்லை, நம்ம இருதயத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ நம்ம அங்கே இங்கேயுமா ஓடக்கூடாதுன்னு ஆண்டவர் முதல்ல சொல்லி வச்சுட்டார். ஏன்னா இது நடக்கும், சபையில் நடக்கும், மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க, ஏமாந்து போவாங்க, பரிசுத்தம் கெட்டு போகும், வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு போயிடுவாங்கன்னு அவருக்கு இது எல்லாம் தெரியும். அதனால தான் அவர் இதை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். எதையும் நீங்கள் அப்படி யாராவது சொன்னால் என்ன பண்ணணுமா, நம்பக்கூடாது. எப்படி வந்து நம்பக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு, நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு. நாம் நம்பாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்னா வசனத்தில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். வசனத்தை தெரிஞ்சிருந்தா நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது, யாருமே வஞ்சிக்க முடியாது. கரெக்டு தானே? வசனம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பேசலாம்ல. அவங்க வந்து இப்போல்லாம் வசனத்தை வந்து வசன புரட்டல்கள், அவங்க வசனத்துக்கு சரியான மீனிங் சொல்கிறது இல்லை, அவங்கள சிந்தனையில் என்ன இருக்குதோ அதை சொல்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க. அப்படி இல்லை, நம்ம வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா அவர் சமூகத்தில் நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது நம் இருதயத்தில் நம்ம சிந்தனையில் அவர் அந்த வசனத்தை குறித்து ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி அமராமல் சும்மா உட்கார்ந்துட்டு நம்ம போய் அந்த வசனத்தை சொல்கிறாங்கன்னா அங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நமக்கு வசனம் தெரியணும். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பைபிளில் இது எப்படி இவங்க சொல்கிறாங்க, இது தப்பில்ல அப்படின்னு ஆவியானவர் நமக்குள்ளே வசனம் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்தால் மட்டுமே அந்த விளக்கத்தை நம்மால் அறிய முடியும். சரிதானே? சும்மா வாசிச்சுட்டு போயிடலாம், சும்மா ஒரு புக்கை எடுத்துகிட்டு சும்மா நம்ம வாசிக்கலாம், நம்ம பாட்டில் வாசிக்கலாம். வாசித்து முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வசனம் வாசிக்கும் பொழுது இருதயத்தின் கண்களை திறந்தருளும்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல டீச்சர்ப்பா, நாங்கள் உங்கள்கிட்ட உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்த வசனத்தை படிக்க போகிறேன், இதன் உள்ளான விளக்கத்தை எனக்கு கற்றுத்தாங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். அப்போ நம்ம வசனத்தில் வந்து தெளிவாக இருந்தால் நம்ம யாரையும் நம்ம வஞ்சிக்க முடியாது. நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம், இது தப்பு, நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதபடி நம்மை விலக்கி ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். இன்னொரு இடத்துல பாருங்கள், 24வது
24-25 மத்தேயுல, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, இந்நாட்களில் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதாவது அவங்க சும்மா கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்றை சொல்லிடுறாங்க, அது நடக்கும் இது நடக்கும், அது அப்படியே இப்படியே எல்லாம் பொய் அப்படி சொல்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மக்கள் வந்து அவங்கக்கிட்ட ஓடுறாங்க. அவங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு சும்மா ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு எத்தனையோ பிள்ளைங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீர்கட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து தலையில் கை வச்சு சொல்லி எல்லாமே, அதாவது அவங்க அப்படியே கிடையாது. நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், திருமண காரியங்களை கூட அவங்க போய் சொல்லிடுறாங்க. இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது அதை நம்பி இந்த வாலிய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இவர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க போய் வேண்டாத பாவக்கட்டுகளில் விழுந்து மோசமான காரியங்கள்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சம்பவிக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வந்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களத்தான் தேடி போகிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள்ட்ட போகிறது கிடையாது. ஒரு கூட்டம் ஜனங்களை அழைச்சிருவாங்க, ஆனால் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கிடையாது. தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களை வஞ்சிக்கிறதுக்கு வேண்டி தான் இப்போ பிசாசானவன் எல்லா இடத்துலையும் அலைகிறான். எங்கே நல்லா ஜெபிக்கிறவங்க, வசனம் வாசிக்கிறவங்க, வர்ஷிப் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்கள தன் பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லி பிசாசானவன் அலைகிறானா. இதை வந்து என்னென்னா, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முதவே அவர் சொல்லிட்டாரு கடைசி நாட்களில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் அப்படி அந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து நம்ம எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு சபை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் கடவுளோடு நம்ம இணங்கி அந்த வசனத்தோடு நெருங்கி பரிசுத்தாவியானவருடைய வல்லமையில் நாம் வேத வசனத்தை வாசித்து நாம் வாழ்ந்தோம்னா யாரும் நம்ம வஞ்சிக்க முடியாது. நம்ம இருக்க இடத்த விட்டு அங்கே இங்கேயும் நம்ம போக மாட்டோம். சரி தானே? நமக்கு தெரியும், நம்ம ஒரு பக்கம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் கூடி இருந்து பாருங்கள். ஏசப்பா வந்து அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணி தான் அந்த 12 பேரையும் அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர் கூடயும் வந்து அவர் வந்து எல்லாரு கூட அவர் ஐக்கியமாக இல்லை, 3 பேர் கூட தான் இருந்தார். யார் கூட சொல்லுங்கள்? 3 பேர் கூட தான் அவர் ஜெபிக்க போனார். ஒரு மலையில் போகும்பொழுது அவங்க 3 பேரை கூப்பிட்டு போனார். யாரெல்லாம்? யார் கூடலாம் சொல்லுங்கள் பாப்பா? 3 பேர். அப்புறம் அது யார்? யோவான், பீட்டர், ஆமாம், ஜேம்ஸ், இவங்க கூட தான் போனாங்க. யாக்கோபு, 3 பேர் கூட தான் அவர் போனார். எல்லாரையும் அவர் கூட எடுத்து வைக்கல. அப்போ நீங்கள் வந்து இப்போ கிரிக்கெட்டில் இருக்கிறீங்க, பல இதில் இருக்கிறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கூடயுமே வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கூடாது. ஜெபிக்கிறதுக்குன்னு இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கிறணும். ஏசப்பா 12 பேர் அவர் தான் எடுத்தார், ஆனால் அவர் எல்லாரும் கூடயும் ஜெபிக்க போகல. ஏன் இந்த 3 பேர் கூட போனார்? இந்த 3 பேருக்குள்ளாக இருந்தது ஏசப்பாவுடைய சுபாவங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கூட ஜெபிக்கும் பொழுது நம்ம மனம் ஒத்து போகும் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்தோடு தான் அவங்க 3 பேர் கூட அவர் இருந்தார். அதனால தான் அவங்க ஏசப்பா செய்யாத அற்புதத்தை பேதுருக்கு கொடுத்தாரு. என்னது? பேதுருடைய நிழல் பட்டு சுகமடைந்தாங்க. அப்போ அப்படி ஒருத்தரை 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஜெப வீடு காலியாக இருக்குது, கிரிக்கெட் விளையாடும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஜெபிக்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டை நீங்கள் ஏற்படுத்தி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கும். எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசுவார், உங்களுடைய வாழ்க்கை காரியங்களை குறித்து பேசுவார். அடுத்து நீ என்ன செய்யணும், ஏதோ ஒன்று. இந்த வாலிப பிராயத்தில் பல பாடுகள், பல காரியங்கள் நமக்கு வரும். அதுலேருந்தெல்லாம் மாறி போகணுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிறணும். அவங்க கூட பார்ட்னராக இருந்து நீ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், நீ இனிமேல் செஞ்சு பாருங்கள், ஜெப வீடு எப்பவும் திறந்துருக்கு, இங்கே வந்து ஜெபிச்சு பாருங்கள்.
பா இந்த ஃப்ரெண்ட்டை பேசணும், இந்த மாதிரி எனக்கு மனசில் ப்ரேயர் பண்ணவே முடியல, எனக்கு வேதம் வாசிக்க முடியல, என்னால் ஒரு பரிசுத்தாவியை உணர முடியல, இப்படியெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு சோதனை, ஏதோ மனசில் ரொம்ப கவலையாக இருக்குது, உள்ளான மனிதன் பலப்படவே இல்லையே, ஆவி ஆத்தும சரத்தில் நான் இன்னும் உற்சாகம் அடையலை, எல்லாமே சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்டை சொல்லும் பொழுது, நமக்கு ஜெபிக்க முடியாத நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு நமக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். அப்போது அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பலவீனங்கள் ஜெபிக்க முடியாத காரியத்தில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அப்படி 2 பேரும் நல்லா ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அவர் கரத்தில் எடுத்துருவார். அவர் கரத்தில் எடுத்துட்டாருன்னா என்னாகும், உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கடவுளோடு இல்லாதவங்களை நீங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தேவனுக்குள்ளே ஒரு நெருங்கின ஒரு உறவு அது இருக்கும். அது வேணும்னா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுகளை நீங்கள் வைக்கணும். மற்ற எல்லாருமே எல்லா நேரத்துலையும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கூட சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி தானே? உங்களுக்குன்னு ஒரு துக்கம்னு வரும்பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்ல ப்ரேயர் பண்ணுறவங்கள உங்கள் கூட வச்சுக்கிறணும், எப்பொழுதும் வச்சுக்கணும், அவங்கள விடக்கூடாது. அவங்க தான் உங்களை, நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை தேற்றுவாங்க, நீங்கள் நல்லா பலப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள தேற்ற முடியும், அதானே? அப்படி இருக்கணும். மற்ற சும்மா பேசிக்கிட்டு சினிமா காரியங்களை பேசுகிறது, உலக காரியங்களை பேசுகிறது, அதில் ஒரு அது கொஞ்ச நேரம்தான், அது போயிடும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணீரே விட மாட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க தேற்றுவாங்க. நாங்கள் இந்த கொரோனா டைமில் இப்போ 5 வருஷம் ஆச்சு, நாங்கள் ஒரு ப்ரேயர் டீம் பண்ணோம். ஆன்லைனில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். முதல்ல நாங்கள் தினம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அது மாறி இப்போ அப்புறமா ஒரு நாள் விட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 days பண்ணுறோம். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் பண்ணுறோம். அருமையான பிள்ளைங்க, நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸை இப்படி கிடைக்கவே கிடைக்காது. அந்த இது வரைக்குமே 5 வருடம் முடிய போகுது. எத்தனை அற்புதங்கள் தெரியுமா? இங்கே வர்றவங்க அவங்களோட அந்த பேரண்ட்ஸ், இங்கே நிறைய பேர் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த 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 பிள்ளைங்களோட பேரை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிறைய மிராக்கிள் இங்கே நடந்திருக்குது. அந்த பிள்ளைங்க அப்படி ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கவலையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சோர்வுக்குள்ளே பிசாசான கொண்டு போக மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவங்ககிட்ட உடனே சொல்லிடுவேன். உடனே அவங்க நான் ஜெபிக்கிறேன், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்கள், அது ஆவிக்குரிய ரீதியில் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சான்னா ஒரு நாளும் நம்மளை விட்டு அவன் பிரிந்தே போக மாட்டான். ஏன்னா எந்த விதத்துலையுமே ஒரு மனஸ்தாபங்கிறது வரவே வராது. 5 வருஷம் ஆச்சு, நாங்கள் அனுதினம் பேசுகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு நாள் கூட நாங்கள் கசப்பு அந்த மாதிரி சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லை, ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட இல்லை. எதில் இணைஞ்சிருக்கோம்? ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ், அது மூலியமாக உண்டானதாக்கும். உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் உதவாது. அவங்க வழியில் நம்ம இழுத்து கொண்டு போயிடுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணலையான்னு நம்மளை கேட்க மாட்டாங்க, வேத வாசிக்கலையா நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்க கேட்கலன்னா நம்ம சொல்லுவோமா? அவன் என்ன பேசுகிறாங்களோ அதே தான் நாம் பேசுவோம். நம்மளும் இருளிலிருந்து அவங்களும் இருள் அடைஞ்சு வாழ்க்கை என்ன சின்ன பின்னமாக நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பார்த்தீங்கன்னா, நீங்களாம் நல்லவங்க, உங்களை நான் சொல்ல, எத்தனையோ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்போவும் சொல்லுவேன், பிரதர்கிட்ட சொல்லுவேன், இந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு. உண்மையில நான் பார்த்ததில் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க. அம்மா அப்பாவுடைய ஜெபம் அவங்களுடைய, அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியல, அவங்க ஜெபத்தினால நீங்கள் நல்லா. ஆனால் ஓரோன்னு பிள்ளைங்களும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ட்ரக்ஸுக்கு, சினிமாவுக்கு, மொபைலுக்கு 24 hours அதிலே இருக்கிறாங்க, குடிக்கி. பாருங்கள், அன்னைக்கு அப்பா அம்மா இந்த இடத்துல வடித்த கண்ணீர் தானே, உண்மை தானே? அந்த கண்ணீருக்கு இன்றைக்கி நீங்கள் பலனை பார்க்குறீங்க. பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தேடி அலைகிறாங்க பிள்ளைங்கள. ராத்திரி 1 மணி ஆனாலும் வரலையேன்னு சொல்லி, 2 மணி ஆச்சு பிள்ளைங்க வரலையே வீட்டுக்குன்னு சொல்லி அங்கலாய்த்து அலைகிறாங்க. நீங்கள் அப்படியா இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் கரெக்டாக போகிறீங்க. இதுவே பெரிய பாக்கி. அதுவும் இந்த சிட்டியில், வில்லேஜில்னா ஓகேப்பா, இந்த சிட்டியில் எப்படி சுற்றி முற்றி வெளியே போனால் பாவம் தானே. அந்த பாவத்தை செய்யாதபடி ஆண்டவர் உங்களை இன்றைக்கி வச்சிருக்கிறாருன்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட பாசமாக நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் கையை பிடிச்சிக்கணும். நம்ம பிடிச்சி, அப்பா உண்மையிலே ஒன்று சொல்லப்போனால் அவர் நல்ல ஒரு நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், நம்ம நல்ல தகப்பனாக இருப்பார்,
நம்ம எப்படினாலும் அவர்கிட்ட பேசலாம், சும்மா பேசலாம். அதுக்கு வந்து நம்ம பயங்கர லிட்ரரியாக பேசணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா உட்கார்ந்துக்கிட்டே பேசுங்க. வார்த்தைகளை பேசணும், வார்த்தைகளை படிக்கணும், சத்தமாக வார்த்தையை படிக்கணும். காலையில் அதிகாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டருக்காக கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். உண்மையிலே அதிகாலை நேர ஜெபம் அவருக்கு ரொம்ப பிடித்தம். ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் இன்றைக்கி வரல. நீங்கள் வந்திருக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டவங்களா? நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வருவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வசனத்தை வாசிக்கணும். வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் 10 வசனம் படிச்சிங்கன்னா ஒன்று உங்களை டச் ஆகும், ஒரு வார்த்தை உங்களை பிடிக்கும். அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ மாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்கன்னா படபடன்னு சாப்பிட்ரும், அப்படி தானே? சாப்பிட்டு என்ன பண்ணும், ஒரு இடத்துல போய் இருந்துட்டு அசை போடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டது எல்லாமே கொண்டு வந்து திரும்பியும் அசை போட்டுகிட்டே இருக்கும். அதுபோல் நீங்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை உங்களை தொடும். அன்றைக்கு உங்களுக்கு ஒரு மன்னாவாக இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் அந்த நாள் முழுவதும் வேலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சொல்லி 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 சொல்ல அந்த வார்த்தையின் ஜீவனான அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் சாராம்சம் உங்கள் மேலே இறங்கும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த காரியத்தில் ஜெயம் தருவார். நம்மளை விடவே மாட்டார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஜெபம் நாம் வந்து அவரோட பேசுகிறோம், ஆனால் வார்த்தை வந்து அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஆனால் வார்த்தையை படிக்காமல் ஜெபம் நம்ம பண்ணணும், வேஸ்ட். சும்மா அந்த கேலண்டரை பார்த்து வாசித்துட்டு அப்புறம் சும்மா நின்றுட்டு அப்படி இப்படி பேசிட்டு போ, அதெல்லாம் இனி உள்ள நாட்களில் வேலைக்கே ஆகாது. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா நாட்கள் கொடிதாயிற்று. 666 எல்லாம் அந்த மாதிரி அதெல்லாம் போட போகிறாங்க. முத்திரை வந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க, நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்க, ஜனங்களுக்கு அன்பு இல்லை. எந்த காலம் தெரியும்? அப்பா பிள்ளையை கொள்கிறாங்க, அம்மா பிள்ளைங்களை கொள்கிறாங்க, வேற ஒருத்தர் கூட போயிடுறாங்க. எப்படி அசிங்கமான காரியங்கள் நடக்குது தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்கு வர்றது நிச்சயம் இல்லை, அப்படி தானே? அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம வேதம் வாசித்து அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணினால் தவிர, ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார். நான் புதிய ஏற்பாடில் படிக்க மத்தேயு மார்க்லாம் படிங்க. அவர் ஒவ்வொரு தடவையும் அற்புதம் செய்ய போகிற இடத்துலலாம் பாருங்கள், பண்ணி முடிச்ச பிறகு அவர் நேராக பார்த்தே வனாந்தரத்துக்கு போவார். அந்த 3 பேர் கூப்பிட்டு போவார். சரி, தனியாக விட்டு இந்த 3 பேர் கூட போக மாட்டார், தனியாக போவார். அதுக்கப்புறம் போய் கடலோரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், மலையில் போவார். இப்படி அவருடைய ஜெபம். அவரை விட நம்ம பரிசுத்தமா? கடவுளுக்கே ஒரு ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் வேணுமா இல்லையா? ஜெபம் வேணும், ஜெபம் பண்ணணும். அம்மா பண்ணுறது, இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபீட் பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவங்க கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு பசிக்கல, இப்போ நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணணும். இனி அம்மா அப்பாவுடைய ப்ரேயரெல்லாம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டாரு. அப்பா பண்ணுற ஜெபம் நம்மளை காப்பாற்றும், நம்ம நடத்தும், நம்ம அப்படி ஆயிடலாம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நான் வந்திருக்கிறவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன், ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போல்லாம் உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு 20க்கு மேலே வயசு இருக்கும்ல, 20, 25 அப்படி இருக்கும். ஒரு திருமண காரியங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு வர்றது எங்கேயாவது வந்து மாட்டி விட்டு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணி என்னதெல்லாம் நடந்துரு தெரியுமா? அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதெல்லாம் சிரிக்கக்கூடாது. அந்த ஒரு 20 வயசு 19, 19 ஆயிடுச்சா, உங்களுடைய வாழ்க்கைக்கு துணைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்க வந்து உங்களை கட்டணும். நீங்கள் குறைவாக இருந்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நல்ல ஒரு உங்களை மேலே கொண்டு போயிடும். சரியாக இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே குழப்படம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து சண்டை போட்டு வாழ்க்கையே சின்ன பின்னமாயிரும், ஒரே வாழ்க்கை. அப்போது நீங்கள் இப்போமே அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது எங்கேயோ இருந்து வர்றதும் கரெக்டான விதத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும், வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எங்கேயும் போகாதீங்க. இப்போது பாருங்கள், இப்போ 2 செழிப்பு உபதேசம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கிரேஸ் ஊழியம். இந்த 2 இருக்குது. இந்த 2ஐயும் நம்பி அங்கங்கே ஓடிட்டு போகிறாங்க வாலிப பிள்ளைங்க. இப்போ மோகன் ஐயா தெரியும்ல, மோகன் ஐயா, அது மாதிரி அவங்களுடைய ப்ரேயருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க வர்றது அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவர் என்ன அழுதுகிட்டே இருக்கிறாரு, ஒரே ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அங்கே ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே வசனம் கரெக்டாக இருக்கும், மக்கள் வந்து பிள்ளைங்க வருவாங்க, அவங்க கரெக்டாக அவங்க ஆவிக்குரிய ரீதியில் அவங்க
அந்த அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவாங்க. அங்கே போக விருப்பம் இல்லை. இப்போ என்ன தெரியுமா, நல்ல லைட்லாம் போட்டு டான்ஸு போட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி கூட்டங்களுக்கு அலமோதுது. என்னுடைய தம்பியோடைய மனைவி வந்து ஒய்எஃப்சியில் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது மாதிரி கூட்டங்கள் நடத்துவாங்க. அப்போ போய் ஒரு வாலிப பொண்ணை போய், அவங்க அம்மா டீச்சரு, அவங்க அப்பா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அந்த பிள்ளையை கூப்பிடும்போது அந்த பிள்ளை ரொம்ப நேரமாக வரவே இல்லை, பெட்ரூமில் இருந்துட்டு. அவள் சொன்னாலாம் வெளியே வந்து, அக்கா இதெல்லாம் போருக்கா, இப்படி யார் பண்ணிகிட்ருப்பா, அதெல்லாம் ஜான் ஜெபராஜ் அவங்கள மாதிரி அங்கே போட்டு ஆடிட்டு அந்த மாதிரி பண்ணால் தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாலிப வயசில் யார் உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருப்பா, அழுறதுக்கா போகுது, நாமளே துக்கத்தில் இருக்கிறோம், அதுவரை அங்கேயும் போய் துக்கத்தில் இருக்கிறது, நம்ம என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்னு பேசுதான். இந்த எங்கள் தம்பி ஒய்ஃப்டே வந்து அந்த பிள்ளை சொல்லிட்டு போதான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாருங்கள் எப்படி இருந்தா, ஒரு காலத்தில் நல்ல ஜெபத்தில் இருந்தா, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி அப்படி பாப்பா. அது அப்போ வந்து ஜான் ஜெபராஜ் பிரதர் இருக்கார்ல, அவர் வந்து தென்காசியில் வந்து ஒரு ப்ரேயர் கூட்டம் நடத்தினார். அதில் போய் இவா வந்து சேஞ்ச் ஆகிட்டா. நிறைய வாலிப பிள்ளைங்க சேஞ்ச், நல்ல ஆண்டவரை பிடிச்சு கொண்டவங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஆண்டவர் வேண்டாம். இப்போ என்ன தெரியுமா, லைட்டு அந்த மாதிரி டான்ஸு, ஊழியக்கார் மேலே ஒரு என்ன சொல்கிறது தெரியுமா, ஒரு மோகம். ஏசப்பா வேண்டாம், அந்த ஊழியக்கார ட்ரெஸ்ஸு, அது மேலே ஒரு என்ன சொல்கிறது இச்சை. பார்க்குறவங்க அவங்க ஸ்டைலு, அவங்க கட் பண்ணுற மாதிரி இவங்க கட் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஆடுற மாதிரி அவங்க ஸ்டைலு, அவங்க உடை பாவனை எல்லாம். ஆனால் ஏசப்பாவுடைய பாவனையை வந்து வேண்டான்னு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. அங்கே இங்கேயும் போக வேண்டாம். எங்கே போய் நம்ம உட்காரும் போதே, நான் வந்து எனக்கு ஒரு பெரிய இது ஆண்டு எனக்கு கொடுத்துருக்குறேன் என்னென்னா, ஒரு ஆளை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன், இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், இவங்க சரியில்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். அப்படி வந்து ஆண்டு எனக்கு அந்த இது கொடுத்துருக்கிறாரு. எங்கேயும் போய் வஞ்சிக்காதபடிக்கு நம்ம வசனத்தில் இருந்தோன்னா, நம்ம ஜெபத்தில் இருந்தோன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டோமா, நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம். வஞ்சிக்கப்படுறதுக்கு நம்மக்கிட்ட யாரும் பேச வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க, இப்போ ஏதோ ஒரு கூட சேர்ந்து நீங்கள் விளையாடுறீங்கல்ல, அந்த விளையாட்டோடு வச்சுக்கணும். அந்த விளையாட்டுக்கு மிஞ்சி அந்த சபைக்கு போகிறது, அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு யூத்து கேம்ப் வச்சுருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்றது, போயிடாதீங்க. அங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து செழிப்பு. நமக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியும், நமக்கு என்ன தேவை அன்னன்னைக்கு. அதாவது காக்கை பறவைகள் எல்லாம் அவர் போஷிக்கிறார்ல, அவர் அந்த பறவைங்களை போஷிக்கிறவருக்கு நம்மளை போஷிக்க தெரியாதா? அப்போது செழிப்பு. ரொம்ப பேசுகிறாங்க, நீ எல்லாம் அதாவது வசனம் வாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் அவர் பண்ணிட்டார், சிலுவையில் பண்ணிட்டார், ரத்தம் சிந்திட்டார், நீ ஜாலியாயிரு, நல்லா பாடு, நல்லா ஆடு, நல்லா டிவி பாரு, என்ஜாய் பண்ணு, சீரியல் பண்ணு, எல்லாம் பண்ணு, நல்லா குடி, அப்படி அது கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியா? அவர் நம்ம பாவத்துக்காக அவர் எல்லாம் பண்ணிட்டாருன்னா, நம்ம எல்லாம் பண்ணி நம்மளை மீட்டு எடுத்துட்டாருன்னா, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும்? அவரை போல் நம்ம மாறணும். அவர் என்னெல்லாம் பண்ணார், அவருக்கு ஒரு வார்த்தை இருந்து தேவைப்பட்டுச்சு பாருங்கள். வனாந்தரத்தில் வந்துட்டு அவரை ஆவியானவர்கள் வனாந்தரத்தில் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசு சோதிக்கப்படுவது கொண்டு போனான். அப்போ அவர் சொல்கிறான், இந்த கல்லெல்லாம் நீ அப்பமா பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மனுஷன் அப்பத்தினால் இல்லை தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். வார்த்தையை பேசுகிறாரு. அந்த இடத்துல வார்த்தை தான் அவருக்கு உதவியாக இருந்துச்சு. அவருக்கு உடனே அந்த கல்லை அப்பமா பண்ணுறதெல்லாம் அவருக்கு ஈஸியான காரியம். அவன் யார்? அவன் சொல்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து அப்படி பணிஞ்சு எல்லாம் செஞ்சு காட்டணுமா? அவர் வார்த்தையை தான் முன்ன வச்சார். அவர் தோல்வி அடையவே இல்லை, வார்த்தையை பேசினார். அப்புறம் ரெண்டாவது தேவாலயத்துக்கு சர்ச் மேலே கொண்டு போய் மேலே அந்த டவர் இருக்குள்ள அங்கே கொண்டு போய், இங்கேருந்து நீ தாளை குதி, உன் தேவதூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுறான். பரிகாசம் ஏசப்பாட்டை வந்து பண்ணுறான். இப்போ நம்மட்டெலாம் வர்றதுக்கு ரொம்ப தூரமோ? ஏசப்பா கிட்ட போயிட்டானே, இப்போ நம்ம அவரை ஏசப்பாவோடைய பரிசுத்தமாக நம்ம கூட சுற்றி சுற்றி திரியிறான். நம்ம எப்போ விழுவோம், எங்கே கொண்டு நம்மளை தள்ளலான்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உன் தேவனை டெஸ்ட் பண்ணாத, தேவனை ஒரு பொழுதும் பரீட்சை பார்க்க மாட்டேன், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை கடிஞ்சு கொள்கிறாரு. இன்னொரு இடத்துல பாருங்கள், மவுண்டெயின் கூப்பிட்டு போயிட்டார். அங்கே கொண்டு போயிடுச்சு, எல்லாம் உனக்கு தர்றேன், நீ என்ன வொர்ஷிப் பண்ணு, எனக்கு பணிந்து கொள்ளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், தேவனை தவிர நான் யாரையும் நாங்கள் பணிய மாட்டேன்னு சொல்கிறாரா? அப்போ எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை தான் அவருக்கு முன்னே நின்றுச்சு. அந்த வார்த்தையை வச்சு அவர் ஜெயிச்சார். வனாந்தரத்தில் ஜெயிச்சார், தேவாலயத்தில் உள்ளே இருப்போம். அந்த உள்ளே இருக்கும் பொழுது ஆளாக தான் இங்கே இருக்கும்.
மனம் எங்கேயோ இருக்கும். அப்படி அங்கே அந்த மாதிரி அங்கே போய் அவரை கொண்டு போனான்ல, அது மாதிரி இப்போவும் உள்ள தேவாலயத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான். எத்தனையோ பெரியவங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சுற்றுறான். ஆள் தான் இங்கே இருக்கும். வசனம் நீங்கள் முடிச்சுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் கேளுங்க, இன்றைக்கி என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு தெரியாது, அதான் அவங்க குறை. வசனம் கிடையாது வீட்டில் நம்ம இருக்கிறது தான். நம்ம தேவாலயத்துக்கு வரும்பொழுது, நம்ம ஒரு ஜெப வீட்டுக்கு வரும்பொழுது அது வெளிப்படும். நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம அங்கே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா, நம்ம எங்கே இருந்தாலும் அந்த மக்கு மாதிரி தான் இருப்போம். அவன் தான் நம்ம தலையில் இருப்பான், நம்ம இருதயத்தில் இருப்பான். முதல்ல இங்கே வருவான், அங்கே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், சிந்தனையில் வருவான். சிந்தனையில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த சிந்தனையை வச்சுக்கிட்டு ஒரு அசுத்த சிந்தனை ஏதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே யோசித்து அதை அப்படியே சரீரத்தில் இறக்கிடுவான். சரீரத்தில் வந்து ஆளுக பண்ணிடுவானா, இருதயத்துக்குள்ளேயும் வந்துடுவான். இதுதான் சிந்தனை சீர்கெடாமல் இருக்கணும்னா அந்த வசனத்தை அனுதினமும் ஒரு 2 வசனமாவது மனப்பாடம் பண்ணுங்க. காலையில் படிச்சுட்டு போகிறத வேலை ஸ்தலத்தில் பல போராட்டங்கள் இந்த வாலிப வயசில் உங்களுக்கு வரும். அப்போ நம்ம அந்த வசனத்தை வச்சு நம்ம மேற்கொள்ளணும். வேண்டாப்பா, நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், வேண்டாப்பா. நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. யோசேப்பு யாருமே இல்லை, அழகாக பாவம் செஞ்சுருக்கலாம்ல, அழகாக தப்பு பண்ணியிருக்கலாம். எதுக்கு பாவத்துக்கு விலகி ஓடினாராம். பாவம்னா ஓடிடணும். பாவத்து இடத்துல வந்து நின்றுட்டு நம்ம அதுக்கு ஒரு உடந்தையாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு ஓடணுமோ அதுக்கு ஓடிடணும். பாவத்துக்கு விலகி ஓடிட்டார். ஓடுனால அவருக்கு என்ன, ஆண்டவர் வந்து அவர் மேலே எவ்வளோ பிரியப்பட்டு அந்த தேசத்துக்கே அவரை வந்து அதிபதியாக அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சாரா, அது மாதிரி இருக்கணும். சாலமோன் அப்படி கிடையாது. யோசேப்புக்கு வந்து எல்லாமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவருக்கு அவங்க அண்ணன் தம்பி கூட அவங்கள குழியில் போட்டாங்க. யாருமே அவருக்கு உதவியாக இல்லை. அவர் வந்து அவராக ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட நேரம் செலவழித்து எல்லாம் இது பண்ணிட்டார். சாலமோனுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே ரெடிமேடு. எல்லாம் அவங்க அப்பா செஞ்சு வச்சுட்டார். யார் சாலமோன் அப்பா டேவிட் எல்லாம் பண்ணி வச்சுட்டார். ஒரு கவலையும் இல்லை, ஜாலி. ஒன்றும் கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எல்லாம் ஞானம், நல்ல ஞானம். சாலமோனுடைய விஸ்டம் அது யாருக்கும் அப்படி கொடுக்கல, எல்லாம் கிடச்சிச்சா. நல்லா என்ஜாய் பண்ணார். பண்ணாத பாவமெல்லாம் பண்ணார். எத்தனை வைஃபு, அவ்வளோ பாவம், அவ்வளோ என்ன, எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. ரெடிமேடாக இருந்தாலே பாவம், நமக்கு பாவம் செஞ்சுருவோம். நம்ம யாரால் வெறுக்கப்படுறோமா, நம்ம யாரால் சோதிக்கப்படுறோமா, நம்ம பெற்றோர்கள் நம்மளை பேசுகிறாங்களா, திட்டிகிட்டே இருக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அப்போ தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போவீங்க. ஆண்டவர் உங்கள் மனசை பார்த்து, என் பிள்ளை ரொம்ப எல்லாராலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, துக்கமாக இருக்கிறானே, எல்லாரும் அவனை பேசுகிறானே, உதவாக்காரன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அப்படி தான் இருக்கணும். யோசேப்பு அப்படி தான் இருந்தார். அவருக்கு எங்கேயுமே நிம்மதி கிடையாது, எல்லா இடத்துலையும் அவருக்கு போராட்டம் தான். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கடைசியில் என்னாச்சு, அவருடைய அவங்க அப்பாவுடைய ஒரு தயவுனால அவரை வச்சார் ஆண்டவர். எதுவுமே எடுத்துக்கலை, எல்லாமே கொடுத்ததை எடுத்துக்கிடலை. ஆனால் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சு வாழ்க்கை நாசமாக போச்சா, அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நம்ம இருக்கணும். அதை மட்டும் நம்ம இருந்தோன்னா நம்ம ஒரு பொழுதும் நம்ம யாரும் வஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம போக மாட்டோம். நம்ம அதை விரும்ப மாட்டோம், நமக்கு அது வெறுப்பு வரும். அப்படிப்பட்ட ஆளுக கூட சேரக்கூடாது, நீங்கள் சேரக்கூடாது. எது விட முடியாத சில பாவங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். எனக்கு விட முடியலை ஆண்டவரை, இது நான் எப்படி என்னிட்டேருந்து போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தனியாக பேசணும் அவர்கிட்ட. அவர் ராத்திரி சொப்பனத்தில் உங்களோட பேசுவார், வார்த்தைகள் அனுப்புவார். ஒவ்வொரு வேதனையான நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள்லாம் நேரத்தில் ஆண்டவர் அழகாக தெளிவாக பேசுவார். வார்த்தை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு நாள் இப்படி தான், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாயின்னு சொல்லிட்டு 2014 அவர் ஒரு நாள் காலை 5 மணிக்கு இந்த வார்த்தையோடு என்னோட பேசுகிறார். அப்போ எனக்கு கொஞ்சம் பலவீனம், இந்த லெஃப்ட் ஷோல்டர் ரொம்ப வலியாக இருந்தது. நம்ம டேப்லெட்லாம் சட்டுன்னுலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன். அப்போ ரொம்ப முடியாத பட்சத்தில் நான் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன்னா அது 1 மந்த் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க திரும்ப 5 மந்த்ஸ் சாப்பிட சொன்னாங்க. நான் சொன்னேன், சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, நான் எனக்கு அப்புறம் இதே வேலையா, அப்புறம் நமக்கு இது சாப்பிட்டுட்டு அப்புறம் வேறு ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் 1 மந்த் சாப்பிட்டுட்டேன், முடியாத பட்சத்தில் போயிட்டேன், ஆனால் நான் இனி தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டேப்லெட் வேறு வந்துருச்சு, அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துருச்சு. பெங்களூரில் இருக்கிறப்போ டேப்லெட் இருக்குது. நான் 5 மணிக்கு உட்காந்து நான் ஜபிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்,
அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை பக்கத்தில் யாரோ வந்து சொல்கிற மாதிரி, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாயின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன யாரும் ஒருத்தருமே இல்லையே, நம்ம மட்டும் தானே இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமில் ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்காக வந்திருக்காரு, அவர் ஸ்டே பண்ணியிருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னடா இந்த வார்த்தை, அப்போவும் நமக்கு தானே அவிசுவாசம் வருமே, இது கடவுள் தான் சொன்னாரா, இது வேறு எதுவும் அப்படியும் கூட வருமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே இது நீங்கள் பேசுனீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான்கிட்ட கேட்டேன், இது எங்கே இருக்குது, எந்த பேஜில் இருக்குது எனக்கு சொல்லுங்கன்னு. இப்படி யாராவது கேட்பாங்களா? அவர் கொடுத்தாரு வார்த்தை தானே. திரும்ப நான் வந்து அதை வந்து அவர் தான் பேசினாரா உண்மையாங்கிற எனக்கு அதை கூட அவர் செய்தார். உடனே என்ன பண்ணுறாரு, எடு செப்பனியா எடு அப்படின்னு. நான் இப்படி எடுத்து விரித்து வச்சேன். சரி இதெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகம் இல்லை, இதில் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கை மூட போகிறேன். அடுத்த பேஜை திருப்பு அப்படின்றார். அடுத்த மேலே பாரு, மேலே அந்த வசனம் இருக்குது. உடனே அந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன். அது 3000 வாங்கின டேப்லெட்னு நினைக்கிறேன், எல்லாம் போட்டேன். அன்னைக்கு போன வலி இன்ன வரைக்கும் வரல. அதே மாதிரி எங்கள் அப்பா, நான் ஒரு பொண்ணுனால எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பெரிய, நான் எங்கள் அப்பா மேலே ரொம்ப இஷ்டம். அவர் இறந்துட்டார் உடம்பு சரியில்லாமல். அப்போ நான் இறந்தோடனே அங்கே நான் இருந்தவரெல்லாம் கவனிச்சுட்டு தான் வந்தேன். அப்புறமா திரும்ப நான் இறந்ததுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்போ எங்கள் அப்பா வந்து நாங்கள் போனோன்னே எங்களை வந்துடுவார். அவங்க மாமா தான், அவங்களுடைய எங்கள் அப்பாவுடைய சிஸ்டர் பையன்தான் அவங்க தானே. அப்போ அவங்க எப்போ எங்கே போனோன்னு எங்களை கூப்பிட வந்துடுவார். ஏர்போர்ட்னா வந்துடுவார், இப்படி ட்ரெயினில் போகவும் வந்துடுவார். அப்போ அன்னைக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் அழுறேன், அன்றைக்கி யாருமே வரல. அப்போ எங்கள் அப்பா இருந்தால் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு பெட்ரூம் போனேன். அங்கே இவ்வளோ இயேசு விடுவிக்கிறாருக்குள்ள புக்கு வந்து நிறைய புக்கு வந்து இப்படி டேபிளில் அடுக்கி வச்சுருந்துச்சு அந்த பெட்ரூமில். அப்போ நான் உள்ளே போயிட்டு டக்குன்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிஞ்ச பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுடைய பையன் வந்து சின்ன பையன்தான். அவன் என்ன பண்ணான், அந்த புக்கெல்லாம் இப்படி நிறைய புக்கு இருந்துச்சு, எல்லா புக்கையும் இப்படி தள்ளிட்டு ஒரு புக்கை எடுத்து மேலே மட்டும் வச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு தெரியாது, அவன் சின்ன பையன், அவன் கேஜியோ என்னவோ படிக்கிறான். நான் ரெண்டாவது அந்த ரூமுக்குள்ளே வரேன், எல்லா புக்குமே அடுக்கி இருக்குது, ஒரு புக்கை மட்டும் எடுத்து இப்படி வச்சுருக்கு தனியாக. அதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா, கலங்காதே நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ புக்கு 10-25 புக்குக்கு மேலே அங்கே இருந்தது. இந்த ஒரு புக்கை மட்டும் அந்த பையன் எடுத்து வச்சுட்டு போகிறான், சின்ன பையன். அவனுக்கு தமிழ் தெரியாது. அப்போது பார்த்தீங்களா, அன்றைக்கு என் மனசுலேருந்து ஆண்டவர் பிடுங்கி போட்டார். அந்த வார்த்தை வந்துச்சு. அது அன்னையிலேருந்து நான் என் மனசுலேருந்து மறந்துட்டேன். அழுதுகிட்டே இருப்பேன், எப்போவும் அழுவேன். இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நான் அழுதுகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவை நினச்சி. ஆனால் அன்னைக்கு அது போச்சு. அப்படி வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றுவார். இது மாதிரி நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வார்த்தையை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, ஒரு வார்த்தையை கொண்டு என்னோட பேசுங்க. இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையே இல்லை, இந்த காரியம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, எல்லாரும் என்னை பார்த்தா திட்டுறாங்க, நான் இந்த காரியத்துக்கு ஒரு அடிமைத்தனத்தில் போயிட்டேனே அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க இதில் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. ஆனால் அது உங்களால் விட முடியாது. தனியாக ஒரு அறைக்குள்ளே போய் அவர் பொன்முகத்தை பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதை எடுத்து வேரோட பிடுங்கி போட்டுருவார். வேரோட பிடுங்கிறதுக்குள்ள சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு. மனுஷன் வருவான், கொஞ்ச நேரம் அவன்கிட்ட சொல்லிடுறோன்னா அவன் டக்குனு சும்மா கொஞ்சம் லைட்டாக நம்ம மனசை விட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் அந்த 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 வேரோடு அந்த இதை நம்ம எடுத்து போடுறது ஒரு பொழுது நம்ம அதை திரும்ப செய்ய நம்ம அனுமதிக்கவே மாட்டார். அப்படி தானே? அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம், வேதத்தை முறையாக வாசிங்க, அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க. எந்த காரியத்தில் வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல 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 அந்த வசனத்தின் மேலே இருக்கிற வல்லமையானது உங்களை அந்த காரியத்திலேருந்து உங்களை ஜெயம் தரும், பாவ வழிகள்லேருந்து உங்களை திரும்ப கொண்டு வரும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதை நீங்கள் பண்ணணும். அங்கே இங்கே சொல்லி எங்கேயுமே போய் மாட்டிக்கிடாதீங்க. விளையாட்டோடு சரி, அந்த இப்போ நீங்கள் விளையாட போகிறீங்கல்ல, அவங்களோட எந்த உறவும் நீங்கள் வச்சுக்காதீங்க. விளையாட்டு முடிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்துடுங்க, அவங்க வேலையை பார்த்துக்கட்டும். சரியில்லை, ஏன்னா அவங்க செழிப்பு இதை பற்றி தான் இது பண்ணுவாங்க, கிரேஸ் அது 2 தான் சொல்லுவாங்க. வசனம் வேண்டாம், என்ஜாய் பண்ணுன்றுவாங்க. நீங்கள் இவ்வளவும் இருந்தும் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம போய் அதில் போய் மாட்டிக்கிட்டு, ஆனால் என்ன தெரியுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை தான் வஞ்சி அவங்க கூட போயிடுவாங்கன்னா அறகுறைங்கெல்லாம் என்ன செய்ய முடியும், ஓடிடுவோம். அங்கே போய் மாட்டிக்கிட்டு திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. தயவு செய்து அங்கும் இங்கும் அற்புதம் நடக்குது, இங்கே அதிசயம் நடக்குது, அங்கே போனால் நல்லா இருக்குது, வேண்டாம், எங்கேயும் போகாதீங்க. இருக்கிற இடத்துல எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்களோ போங்க, ஜெப வீடு இருக்குது,
இந்த இடத்துல வந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்னொன்று சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஒன்று அதை என்னுடைய ஒரு அட்வைஸ் தான், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆண்டவருடைய ஒரு சமூகம் இது ஜெப வீடு. இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, எல்லாம் இருக்குது, அவர் பிரசன்னம் இருக்குது. வரும்பொழுது நல்ல உடை உடுத்து கொண்டு வாங்க. அதாவது போட்டுட்டு வரணும்னு நான் சொல்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணி, ஏன்னா இது அவருடைய இடம், சாதாரண ஒரு இடம் கிடையாது, நம்மளுடைய பெட்ரூம் மாதிரியெல்லாம் இது கிடையாது. இது வந்து தேவனுடைய சமூகம். இந்த இடத்துக்கு வரும் பொழுது, அதாவது தினகரனையா அவங்க பேரண்ட்டை ஒன்று சொல்லுவாங்களாம். என்ன சொல்வாரா, நீ எப்பெல்லாம் நீ போறியோ, தேவாலயத்துக்கு போறியோ, அப்போல்லாம் நீ கோட்டு போட்டுட்டு தான் போகணும்னு சொல்வாராம். ஏன்னா ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவருக்கு முன்னோர் நம்ம நிற்க முடியாது. அவருக்கு நம்ம இப்போ கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்களா? சும்மா எப்படி போகிறோம்? இருக்கிறதுல பெஸ்ட்டாக எடுத்து போட்டு போகிறோம்ல. அப்போ இந்த இடத்துக்கு வரும்பொழுதும் ஒரு இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி வாங்க. ஏன் தெரியுமா? அவரை நாம் கனப்படுத்தும் பொழுது அவர் நம்ம கனப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் ப்ரேயர் இல்லைன்னு கூட நினச்சி வந்திருக்கலாம், ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி வாங்க. அவரை சந்திக்க போகிறோம். அவர் சந்திக்க போகுது. அப்போது அவர் இப்போ ஒரு மோடி வந்திருக்கிறார், சும்மா போயிடுவோமா? போக மாட்டோம்ல. காலேஜுக்கெலாம் போகிறீங்க, எப்படி போகிறீங்க? வேலைக்கு எப்படி? அப்போ நம்ம இந்த இது வந்து தேவ சமூகம், தேவன் உலாவுகிற இடம், அவருடைய வல்லமை இருக்குது. நீங்கள் அப்படி வரணும். என்ன ஒரு வேளை யாரையும் நான் சொல்கிறது தப்பாக எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்காட்ட எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். நீங்கள் அப்படி வாங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். God bless you. Hallelujah. 5 minutes of your time. சரிங்களா? மேட்டர் என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு ஒரு டீம் இருக்குன்னா ப்ரேயருக்கு ஒரு டீம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நீங்கள் வாங்க, நாங்கள் வாரோங்கிங்க. அது நீங்கள் சொல்லுறது சரிதான். நான் வர ரெடி. சரியா? நீங்கள் டைம் டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்கன்னா மேபி 2 வீக்ஸ்க்கு ஒருக்க கூட ஐ எம் ஓகே. ஈவன் போக ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் ப்ரேயர் அவுட் சைட் அஸ் வெல். வெளியே இடங்களிலும் ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம். அநேக ஹிந்தி ஜனங்களை நாங்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரியா? அது எல்லாம் கர்த்தர் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த காரியத்தையும் என்னுடைய மாம்சத்தில் நான் தொடங்குவதில்லை. கர்த்தர் அவர் நடத்துவார்னா கண்டிப்பாக அந்த காரியம் அடுத்த வருஷத்துலேருந்து என்னுடைய திட்டத்தில் இருக்குது. நான் அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். சரியா? ஒன்று நீங்கள் எந்த டீமோ எங்கே போயினாலும் கிரிக்கெட் விளையாடுங்க. ஆனால் அந்த டீம்காரங்க உங்களை எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ப்ரேயருக்கு வாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் நல்லா ஜெபிச்சு கர்த்தர் உங்களை கண்டிப்பாக நடத்துவார். அநேகமாக நீங்கள் இப்போ சூழ்நிலை என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு விளையாடுவாங்க உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்க. பைய உங்களை நம்ம சபையிலேருந்தோ நம்ம ப்ரேயர் நம்ம இதில் இருந்தோ அப்படியே பைய என்ன செய்வாங்க, வழி திசை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது எல்லா இடமுமே நீங்கள் ஏசாயா 14:11 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டான்ஸ் ஆடுகிற கூட்டம், சரியா, லைட்டுகளை போட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற அந்த கூட்டம், அந்த மியூசிஷியன்லாம் இருக்காங்க இல்லையா, வசனம் சொல்லுது, நீயும் உன் மியூசிஷியனும் உன் மியூசிக்கும் எல்லாம் எங்கே போகும் தெரியுமா? ஐசாயா 14:11 ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் இட். இட் வில் கோ டு ஹெல்லுங்காரு. இட் வில் கோ டு ஹெல். அப்போது அங்கே இது இங்கே மஜா அப்படி இல்லை. அதான் நீங்கள் கேட்டாலாம், டோன்ட் பி டிசீவ்டு, அதாவது ஏமாந்துராதாங்க. அதான் கர்த்தர் தெளிவாக நம்மோடு பேசியிருக்கிறார். யார் கூட ரிலேஷன் வைக்கணுமோ கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுக்கு பியாண்ட், கிரிக்கெட்டுக்கு பியாண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் போகுது அப்படின்னா ஜஸ்ட் கீப் அ செக் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் எல்லாம் போகிற ஆலயமும் போகிற ஜெப இல்லங்களும் சரியான வழியில் உங்களை நடத்துது என்று மறந்து விடக்கூடாது. சரிங்களா? திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். யூ பிளே வித் எனிபடி. கிரேஸ் ஊழியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது, கிருபை ஊழியங்கள். சரியா? நீ எதனாலும் செய், கர்த்தர் உன்னை அவருடைய கிருபை மேலே இருக்குது. அதான் யூ கேன் என்ஜாய்
இட் இஸ் நாட் த கேஸ். சரிங்களா? ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அதை விட்டு அந்த சபைகளில் வேறு எதுவும் பேச மாட்டேன். அப்போ எனக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அப்போ அவர் எனக்கு தருவார்ல. அப்போ நான் இன்னொரு இடத்துல போய் அதை ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறேன்னே, வசனத்தை வாசிங்க, நல்ல ஜெபிங்க, ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் யூ. சரிங்களா? இந்த நாட்களில் எல்லாரையும் இப்போ எல்லாம் அங்கங்கே பிரித்து கொண்டு போக தான் ஒரு கூட்டமே அலையுது. தமிழ்நாட்டில் இருக்க பிரான்ச்செல்லாம் பாம்பேயில் திறக்கணும்னு காசு கொடுத்து, நல்ல கவனிங்க, காசு கொடுத்து அந்த ஊழியத்தை இங்கே ஸ்தாபிக்கணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. அந்த கூட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வேல்யூ இல்லை. தமிழ்நாட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சிலவங்க போகிறாங்க, அது விட்டுருங்க. இப்போ அவங்க தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் இன்னும் எங்கே என்ன பண்ணலாம். ஸோ they have come to Mumbai also, and those people are getting fund from Chennai. Understand that they're getting big money to bring people into their congregation, which is absolutely wrong. You can go and bring people from outside, right? But you can't divide a church and take people from there. சரிங்களா? ஆகவே விளையாண்டுகிறதோடு நிறுத்திக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. இல்லை, அது இன்னொரு லெவலில் போய் கடைசியில் நம்மை பாதிக்கும். நாம் தவறாய் நடத்தப்படுவோம். சரிங்களா? அதான் வசனம் சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்ன நோக்கி கூப்பிடுற எல்லாவனும் என்ன செய்ய மாட்டான்? கிங்டம் ஆஃப் காடில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே போவான். பிதாவின் சித்தம் என்ன? ஜஸ்ட் மார்க் திஸ் 2 words. பிதாவின் சித்தம் 1 Thessalonians chapter 4:3 என்ன சொல்லுதுன்னா, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமா. நான் ஐ நீட் டு பி ஹோலி அண்ட் that's the will of God. பரிசுத்தமாவது தான் அவருடைய சித்தம். எப்படி ஆக முடியும்? 1 Timothy 4 says, தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஸோ ஹோலினஸ் எப்படி வரும்னா, there is only 2 ways to be holy. And to live in that life, you need God's word. கர்த்தருடைய வார்த்தை வேணும். ரெண்டாவது, நல்ல ஜெபிக்கணும். என்னுடைய ஸ்பிரிட்டில் நான் உணர்கிறது என்னென்னா, we pray for, ஏதோ பண்ணணும், it's a mandatory. We'll pray for 5-10 minutes and get rid of before God speak to us. பைபிள் ரீடிங்கில் நல்லா குறைஞ்சிருக்கிறத மாதிரி எனக்கு நல்ல ஆவியில் நான் உணர்கிறேன். You pray, I know, but that is like in your lips you murmur something and you are in a haste to go somewhere. Before even God wants to speak to you, you don't even wait in His presence. You don't wait to hear His word from His mouth. அவர் எப்படி பேசுவார்னா, நான் வார்த்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அதை நான் தியானிக்க யூ வில் கெட் தட் விஷன், தட் நாலேஜ், விஸ்டம் வேர்ட். கர்த்தர் நம்மோடு பேசுவார். He will speak you about your future. நீ நெருங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், He will lift you up. இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாதைகளை ஒன்றா பிள்ளைகளை தூக்க ஆரம்பிச்சிருவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு 10,000 20,000 30,000 சம்பாதிக்கிறத கர்த்தர் ஒரே இரவில் மாற்ற முடியும். ஒரு இரவில் மாற்ற முடியும். லைஃப்பை மாற்றதுக்கு இந்த பைபிளும் வசனம் ஜபம் தவிர வேறு எதுவும் கிடையாது. உலகத்தான பார்க்காது. அவனுக்கு இயேசு தெரியாது. அவன் ஆஸ்தி சம்பத்தெல்லாம் இந்த உலகத்தோடு முடியும். நமக்கு மறுவாழ்வு உண்டு, மறு ஜீவன் உண்டு. ஆகவே நீங்கள் எல்லாம் செய்யுங்க. We can have a frequent meeting, okay? At the same time, don't be led astray by any of your friends from outside church. Keep it in mind. அதை நான் சொல்லணும், என் ஒய்ஃபை தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா நமக்கு நல்லது. அதர்வைஸ் you will be led astray and then you will end up nowhere. இருக்கிற சமாதானமும் போயிடும். ஏன்னா இந்த நாட்களில் அப்படி வெளியே ஏன் நம்ம சொந்தக்காரங்களே நம்ம கூட இருக்கவங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னே. ஆகவே எங்கே போகிறோம், எந்த இடத்துல ஆராதனை இருக்குது, எங்கே நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வீடு உண்டு, நம்ம ஒரு டீம் இருக்கிறீங்க, விளையாடுங்க, நோ இஷ்யூஸ்.
பவுண்டரியை க்ராஸ் பண்ண விடாதீங்க. யூ காட் மை பாயிண்ட்? இந்த பவுண்டரியை க்ராஸ் பண்ணி போயிடாதங்க. சரியா? அது நம்ம போகிறது தப்பு அப்படின்னு ஆவியானவர் இருந்தாலே வசனம் சொல்லுது, ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் யூ, ஹி வில் கவுன்சில் யூ. அவர் உங்களுக்கு தான் நடத்துவார். அப்போ அவர் இருக்கணும்னா இது ரெண்டும் வேணும். அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தம் தான் அவர் சித்தம். அந்த பரிசுத்தத்திற்கு வசனமும் வேத வாசிப்பும் ஜபமும், இதை ரெண்டை தவிர வேறு எதுவும் இல்லை. இதை நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. இந்த தீபாவளி டைமில் ஒரு வேளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டைம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்பெண்ட் some time, 15 minutes, 20 minutes, half an hour with you and Bible. If you can't read Bible at your home, come here, this room is open. யாருக்கு உங்களுக்கு பர்மிஷன் வேணுங்க? கேளுங்க. பக்கத்தில் ஜெபம் பண்ணவும் கேளுங்க. பக்கத்தில் வீட்டில் சாபி கொடுப்பாங்க, உட்காந்து ஜெபிங்க. ஐ எம் ஹாப்பி. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஜெபிங்க. இந்த இடத்துல தான் இந்த கப் வச்சிருக்க இடத்துல தான் நான் உட்காந்துருந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். நான் உங்களமா இருக்கும்போது கர்த்தர் எனக்கு, அதாவது அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு, அதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே என்ன சொல்ல வாரேன்னா, நல்லா ஜெபிங்க, நல்லா வேதத்தை வாசிங்க. அங்கேயும் உங்கள் கண்ணு போக வேண்டாம். நீங்கள் போகிற பாதை சரியான பாதை, இருக்கிற சபைகள் சரியான சபைகள். எதையும் மாறி எங்கேயும் போவாதீங்க. அதை ரொம்ப கவனமாக இருங்க. அதான் வசனத்தில் நீ கேட்ட என்ன, டோன்ட் கெட் டிசீவ்டு. ஏமாந்துடாதாங்க, ஏமாந்துடக்கூடாது. ஒரு கூட்டம் அலையுது பிடித்து கொண்டு போவதுக்கு, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சரிங்களா? அண்ட் காட் வில், ஹோலி ஸ்பிரிட் வில் டெல் யூ டு கோ ஆர் நாட் டு கோ. பட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸ்டே வேர் யூ ஆர். தட்ஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். கால் மீ, ஐ வில் கம். வேர் யூ வாண்ட் மீ டு கம், ஐ வில் கம். நோ இஷ்யூ. நம்ம பைபிளுடைய உள்ள எல்லாம் எடுத்து என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 194-95 செய்தி இருக்குது. ஒரு செய்தி எங்கேயும் நீங்கள் ஒரு நாள் சும்மா ஏதாச்சும் ஒரு செய்தி கேட்டு பாருங்களேன். அண்ட் see the insights which God will give you. நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் பைபிள் படிக்க வேண்டாம், அந்த வார்த்தை கேட்டாலே போதும். ஜஸ்ட் see any one of the YouTube video, ஜஸ்ட் ஒரு half an hour எடுத்து கேட்டு பாருங்கள். அதிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். சரிங்களா? ஸோ ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்ணணும்னா வசனமும் ஜபமும் இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியாது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், அவர் பேசுவார், பேசிக்கிட்டே தான் இருக்கார். நாம் தான் சில நேரம் we turn our deaf ears to him. இட்ஸ் ஓகே யார் அப்படின்ட்டு போயிடும். நோ. லைஃப்பும் நல்லா இருக்கணும்னா, லைஃப்பில் இன்னும் மேலே போகணுன்னா, இன்னும் 4 பேருக்கு நீங்களே ஜபம் பண்ணி அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆலோசனையை கேளுங்க. ஜபிங்க, நல்ல ஸ்பெண்ட் மோர் டைம். வீட்டில் டிஸ்டர்பன்ஸ்னால் கம் ஹியர், ஸ்பெண்ட் லிட்டில் மோர் டைம். ஏசு சாமி 1 மணி நேரம் தான் கேட்டார் 24 ஹவர்ஸில். நம்ம அதை ஜீனியஸ் அந்த 1 hour கொடுத்து பாருங்களேன். லைஃப் வில் பி அப்சைட் டவுன். கம்ப்ளீட்டாக மாறும். உடனே மாற்றம் வராது. போக போக அந்த டிசிப்ளினில் வரும்போது அவரே மாற்றிடுவார். சூழ்நிலை அப்படியே மாற்றிடுவார். நான் எப்போவும் யோசிக்கிறது, முடிக்கிறேன், செங்கடலையே 2ஆக பிளந்தாரா? விசுவாசிக்கிறீங்களா? ரெட் சீ டிவைட் ஆச்சா இல்லையா? ரெட் சீயே டிவைட் ஆச்சுன்னா நம்ம கேட்குற சின்ன காரியத்தை அவர் கொடுக்காம இருப்பாரா? அவர் உயிரையே கொடுத்துட்டாருங்க உங்களுக்கு எனக்கும். see how much he loves you. இன்னைக்கு ஏன் நான் என்ன பாக்கியமான கருதுகிறேன் எது தெரியுமா? எனக்கு கிடைச்ச ஊழியம் 2வது, எனக்கு கிடைச்ச ஃபேமிலி 2வது, எனக்கு கிடைச்ச வேலை விப்ரோவில் பெரிய ஹை போஸ்ட், அதெல்லாம் 2வது. அதெல்லாம் ஒரு சைடு. இன்னைக்கு அவருடைய பிள்ளை என்கிற ஒரு நாமம் நம்மகிட்ட இருக்கு பாரு, அது வெளியேறப்பட்டது. இன்னைக்கு அம்பானிட்டு அது இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்கு இயேசுவின் பிள்ளைன்னு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேல்யூ என்னங்க? பெரிய ஊழியம் எல்லாம் எனக்கு இருக்குது, 10 வீடு இருக்குது, கார் இருக்குது, நல்ல வேலை, நல்ல ஃபேமிலி, அதெல்லாங்க, அதெல்லாம் சப்சிடரி. God will anyway give you to you. He will give it to you. There is absolutely no doubt. He will give it to you. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆசீர்வாதம் மற்றவன்ட்ட இல்லை. என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளை நீங்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே இருக்குது. அதுதான் வேல்யூக்கு மேலே வேல்யூ. ஆனால் we underestimate that.
இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குன்னு நம்ம அண்டர் எஸ்டிமேட், வி ஃபர்கெட் மெனி ஆஃப் த டைம்ஸ். அது நம்ம சிந்தனையில் கூட ஒன்று காரியத்தை தப்பாக செய்யும்போது கூட நான் இயேசுவின் பிள்ளை என்கிற அந்த அந்த உணர்வு வரணும், அந்த உணர்வு வரணும். சரிங்களா? நாம் எல்லாரும் அவர் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசாமி தெரியாது, உங்களுக்கு தெரியல, கொடுத்து வச்சவங்க தானே. நான் எப்பவுமே சொல்லுவேன், கொடுத்து வச்சவங்கயா நாங்கள், எங்களுக்கு இயேசு தெரியும், நான் இயேசுவின் பிள்ளை. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜஸ்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். சரிங்களா சார்? ஷார்ட் ப்ரேயர், ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஆஃப். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம், உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களோடு ஆண்டவரே நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க, டோன்ட் கெட் டிசீவ்டு, ஸ்டே வேர் யூ ஆர், ஸ்பெண்ட் மோர் டைம் என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று என்னென்னா, மேன்மையானது எங்கள் அப்பா நீங்கள், நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை ஐயா. நான் எங்களுக்கு மேன்மை பாராட்ட வேறு எதுவுமே இல்லை. இட்ஸ் யூ அண்ட் யூ அலோன், நீங்கள் மாத்திரம்தான். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அன்பான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். தினந்தோறும் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே ஜெபிக்க, ஆண்டவரே உம்மோடு நெருங்கின உறவுக்குள்ளே வர, நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. யாரெல்லாம் உண்மையா ஐ வாண்ட் டு கெட் க்ளோசர் டு காட் என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே.